பிலிப் என்பவர் வந்து இந்த எத்தியோப்பியா மந்திரிக்கு சொல்கிறாரு. அந்த நிகழ்ச்சி யாருக்காவது ஞாபகம் இருக்குதா? 8வது அதிகாரத்தில் சொல்லுங்க, யாராவது சொல்லுங்களேன். ஓகே, 8வது அதிகாரத்தில் என்ன நடந்தது? வந்து சமாரியா பட்டணத்தில் சுவிசேஷத்தை அறிவித்த பிறகு அவர் காசாக்கு போகிற வழியில் எத்தியோப்பியா மந்திரிக்கு வந்து அவர் வந்து ஏசாயா புஸ்தகத்தை பரிசுத்த ஆவியானவர் அனுப்புறாரு, டைரக்ட் பண்ணுறாரு. அங்கே ஒரு பெரிய ரிவைவல் நடந்துகிட்டு இருக்குது. இல்லை அதுக்கு மேலே இன்னொன்று ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. நம்மளாம் போயிருக்கவே மாட்டோம். ஓகே, அது வேற என்ன சார், தெற்கத்தி பகுதிக்காக போகணும்னா என்ன அர்த்தம்னா வனாந்திர பகுதிக்கு ஓடணும். நல்லா சூப்பரான ஒரு இடத்துல வந்து வனாந்திர பகுதிக்கு அனுப்பினான்னா ஆண்டவர் ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டாருன்னு நம்ம சொல்லிடுவாங்க நிறைய பேர். ஓகே, கோ ஹெட். அவர் வந்து ஏசாயா புஸ்தகத்தை தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் ஒரு பகுதியை வாசிச்சுட்டு இருக்காரு, அந்த எத்தியோப்பியா மந்திரி. ஆமாம், பரிசுத்த ஆவியானவர் வந்து இவர் அவரோட போய் அந்த ரதத்தோட இணைந்து கொள்ள சொல்றாரு. ஆமாம், அங்கே அவர் அதை ரீட் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து அதோட அர்த்தம் ஆனால் புரியல. யாருக்கு புரியல? எத்தியோப்பியா மந்திரி. அது ஆனால் இவருக்கு புரிஞ்சிருச்சு எங்கேருந்து வாசிக்கிறாருன்ட்டு. இல்லை, ஏசாயனுடைய புத்தகத்துலேருந்து வாசிக்கிறாருன்னு நம்ம சுவிசேஷகருக்கு புரிஞ்சிருச்சு. பிலிப்பு வந்து எத்தியோப்பியா மந்திரி கிட்ட கேட்குறாரு, நீங்க வாசிக்கிறதோட அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. நம்மள மாதிரி வாசிப்போம் ஆனால் அர்த்தம் தெரியாதுங்கிற மாதிரி அவருக்கு கரெக்டாக கேட்டிருக்காரு. அப்புறம் எனக்கு யாராச்சும் விவரிச்சு சொல்லனா எனக்கு எப்படி அது தெரியும் அப்படின்னு சொன்ன பிறகு இவர் வந்து கரெக்டாக அந்த பகுதி இல்லை கேட்குறாரு. என்ன சொல்றாரு? இவர் யாரை குறித்து பேசுகிறார்? இந்த ஏசாயா தீர்க்கதரிசி யாரை குறித்து பேசுகிறார்? அவர் தன்னை குறித்து பேசுகிறாரா இல்லை வேற யாரையாவது குறித்து பேசுகிறாரா அப்படின்னு அதுதான் வந்து பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஓகே, இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸில் தான் ஆரம்பிக்க வேண்டியதாக இருக்கும். உன் கதை என் கதை எல்லாம் சேர்த்து அவர் கதையில் இருக்கணும். யுவர் ஸ்டோரி மை ஸ்டோரி ஷுட் பி இன் ஹிஸ் ஸ்டோரி. ஹிஸ் ஸ்டோரி. ஆமாம், அந்த இடத்துல பேசியாவை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு. அந்த பாடுபடுகிற தாசனுடைய பகுதியில் வந்து அந்த அடிக்கப்படுற ஆடை போல போகிறது வந்து ஏசுதான் அப்படின்னு 53வது அதிகாரத்தில். அப்போ என்ன சொல்கிறாரு? இந்த முந்தைய ஏற்பாட்டில் கொடுக்கக்கூடிய இந்த பாடுபடும் தாசனுடைய பாடல்களை எடுத்து அது இயேசுவை குறித்து தான் சொல்லியிருக்குன்னு கொண்டு வந்து முடிக்கிறார். இதை எடுத்து இயேசுவை முன்னிட்டு அவருக்கு சுவிசேஷத்தை அறிவித்து இன்னும் எது வரைக்கும் கொண்டு போகிறாரு? ஞானஸ்நானம் எடுக்கிறதை பற்றியும் சொல்லியிருக்காரு. உடனே அவர் கேட்குறாரு, என்ன செய்ய சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட உடனே அந்த மனுஷனுக்கு என்ன உடனடியாக வர வேண்டியது அப்படின்னா, நான் அவருடைய சீஷனாவது எப்படி?